மழை காலங்களையும் வெயில் காலத்திலயும் அதிகமா கண்ணுக்கு தென்படுற இந்த பாம்புகள் குளிர்காலங்களை மட்டும் அதை பார்க்க முடியாது. அதை யாராவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த காரணத்தை பத்தி ஹஜாரிபாக் பகுதியோட வனவிலங்கு ஆர்வலர் முராரி சிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவாவே மழை காலங்களையும் வெயில் காலங்களையும் பாம்புகள் சுறுசுறுப்பா இருக்குமாமா. அதனாலதான் அது காடுகளையும் மனிதர்கள் வாழும் பகுதியிலையும் அதிகமா தென்படுது. குளிர்காலம் வந்த உடனே பாம்புகள் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உறக்க நிலைக்கு போயிடும். இதுக்கு சீத நித்திரை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த நிலையில பாம்புகள் சூரிய வெப்பம் தேவைப்படும் போதோ இல்ல உணவுக்காக மட்டும்தான் அதோட துளைகள் இருந்து வெளியவே வரும். இல்லனா அது தூங்கிட்டே தான் இருக்கும். குளிர்காலம் இருக்க 3-4 மாசத்துக்கு பாம்புகள் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் மறைஞ்சிரும். இந்த 3-4 மாசத்துக்கு தேவையான உணவுகளை முன்கூட்டியே மழை காலத்திலேயே அது சேகரிச்சு வச்சிடும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பாம்புகள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே அதோட உடம்புல கலோரிகளை சேர ஆரம்பிச்சிடும். குளிர்காலங்கள்ல இப்படி சேர்ந்த கலோரிகளை உடல் சக்தியா அது மாத்திரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் பாம்பை எப்ப பாத்தீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.